ஃப்ரைடே மார்னிங் அன்றைக்கி காலையில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஹஸ்பண்டுக்கு வந்து 4:00 ஷிஃப்ட்டுனால நானும் சேர்ந்தே எழுந்திரிச்சிட்டேன்னா கொஞ்சம் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு முதல் நாள் பண்ண முருங்கைக்கீரை குழம்பு இருந்துச்சு. அதை சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் அந்த பெரிய நெல்லிக்காய்க்குள்ளது ஜூஸ் வந்து பண்ணுறதுக்காக ஸ்கியூப் போட்டு வச்சுருந்தேன். அதையும் எடுத்து வார்ம் வாட்டரில் போட்டு வச்சுட்டு அரிசி அப்புறம் பருப்பு ரெண்டையுமே கழுவி நல்லா ஊற வச்சுட்டு உலையும் வச்சுட்டேன். பருப்பும் வேக வைக்கிறதுக்காக மஞ்சள் தூள் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா ஹஸ்பண்டுக்கு வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு நானும் குளிக்க போயிட்டு வந்தேன். குளிச்சுட்டு வரதுக்குள்ளே எங்கள் பருப்பெல்லாம் பொங்கி இதாகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு தண்ணி தெளித்து வச்சுட்டு அப்புறமா போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம், சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரொம்ப கசப்பாக தான் இருந்துச்சு போன திருப்பு பண்ணும்போது. இந்த திருப்பு கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. அதையும் குடிச்சு முடிச்சுட்டு அப்புறமா வெளியில் போய் பார்த்தா நல்லா விழிஞ்சிருந்துச்சு லைட்டாக. அதுக்கப்புறம் முத்தம் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு வந்து எங்கள் சைடு வேல சாதமும் வடித்து வச்சுட்டு சாம்பாருக்கும் கூட்டி வச்சுட்டேன். அன்றைக்கி வந்து இட்லி மாவு அம்மா அரைச்சி கொடுத்துருந்தாங்க. காலையில் டிஃபனுக்கு இட்லியை வச்சுட்டு தேங்காய் சட்னி பண்ணி பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன். அன்றைக்கி டே இப்படி தாங்க போச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.